ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிட மருத்துவம் அல்லது மருத்துவ ஜோதிடம் என்ற வகையில் இன்று மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் 6வது பாகமாகவோ அல்லது 6வது ஸ்தானமாகவோ மிதனம் வரும் பட்சத்தில் அல்லது மிதனம் அல்லது லக்கணத்திற்கு காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த புதனுடைய முதல் வீடான காற்று வீடு, இந்த காற்று வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட உறுப்புகள், இதனால் வரக்கூடிய நோய்கள், இந்த நோய்க்கான பரிகாரங்கள் மற்றும் இந்த நோய்க்கான உணவுகள், நோய்க்கான மாற்று மருத்துவங்கள் சார்ந்த தகவலை தொடர்ந்து பார்ப்போம். அந்த வகையில் இது ஒரு காற்று ராசி. இந்த காற்று ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய 9 பாதங்கள் இந்த மிதுனத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த மிதுனம் புதன் சார்ந்த குணாதிசயங்களோடு செவ்வாயினுடைய தன்மையுள்ள, ராகுவனுடைய தன்மையுள்ள, குருவனுடைய தன்மையுள்ள நோய்களால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லது இந்த 3 கிரகங்களினுடைய சம்பந்தத்தோடு உள்ள மருத்துவ முறைகள் இவர்களுக்கு இயல்பு வாழ்க்கையை விட மேம்பட்ட வாழ்க்கையை தருவதற்கான உதவியை புரிகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த மிதுனம் 3ஆம் பாவகம், காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம், இந்த மிதுன லக்கணம் 6ஆம் பாவமாக வரும் பட்சத்தில் இவர்களுக்கான உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது தோள்கள், கைகள், நுரையீரல், சுவாசம், தோள்பட்டை, கை எலும்புகள், தோல், வெளிமூக்கு, ஆஸ்துமா, ரசனையான மனம், விரல்கள், காது நமனமவென அரிப்பது, விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய மற்றும் காது மடல்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, சொறி போன்ற புண்கள், உள்ளங்கைகள், உள்நாக்கு, வெளியில் தொங்கும் தொப்புள் கொடி, பற்களின் வேர் நரம்புகள், சிறுநீர் உறுப்புகள் ஏற்படக்கூடிய புண்கள், தோல் அரிப்புகள், தேமல்கள், அக்கி, கை மூட்டுக்களில் ஏற்படும் புண்கள், பின் முதுகுவலி, குரட்டை விடுதல், கழுத்து நரம்புகள் சுளுக்கிக் கொள்ளுதல், காது கேளாமை, குளிர்காலத்தில் பேசுவது கடினமாக இருப்பது, கைகள் இழுத்து கொள்ளுதல், நரம்பு கோளாறு, உடலுறவு உணர்வுகள் நரம்புகள் பாதிக்கப்படுவது மற்றும் சொட்டை போன்ற தொந்தரவுகள் இவர்களுக்கு காண முடிகிறது. இது இல்லாமல் காது கேளாமல், எரிச்சல், அரிப்பு, தோல், நுரையீரல், சுவாசம், ஆஸ்துமா, விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், இது மட்டுமில்லாமல் முடி சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் முடி உதறுதல் போன்ற குறைபாடுகள் அல்லது இந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் மட்டும்தான் இவர்களுக்கு அதிகமாக வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் காற்று ராசி என்பதால் இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிராணவாயுவினுடைய அளவு குறைந்தோ அல்லது இயல்பு வாழ்க்கைக்கு அதிகமாகவோ அல்லது இயல்பு நிலைக்கு குறைந்தோ ஏற்படக்கூடியது. அதாவது இரத்த ஓட்டத்தில் உள்ள ஆக்சிஜனுடைய தன்மை கூடுதல், குறைதல் போன்றவைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்தவித கிழங்குகளாக இருந்தாலும் சரி, வெங்காயம் உள்பட, பூண்டு உள்பட இவர்கள் அளவோடு சேர்த்துக்கொள்வது என்பது சால சிறந்தது. இல்லை என்றால் இவர்களுக்கு பக்கவாதம் வரும் காலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் அதீத பாதிப்பை தருகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, உணவு என்று பார்க்கும் பொழுது நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய வாயுவை அதிகப்படுத்தக்கூடிய அனைத்து உணவுகளையும் தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. இது இல்லாமல் செடி கொடிகளில் மூலமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் சம்பந்தப்பட்ட
உணவுகள் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கடுத்தது பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, நடைபாதை ஓரம் அல்லது பலமான போக்குவரத்து பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் மற்றும் சிவன் கோவில் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆலயம் அல்லது குருவனுடைய ஆலயம் இவர்களுக்கு மிக சாலச் சிறந்ததாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியினுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது குருவனுடைய கோயில்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் என்ற மகாவிஷ்ணுவுக்கு அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பயணப்பட்டு பரிகாரத்தை செய்து பாருங்கள். பெருத்த மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு மாற்று மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது, வாயு முத்திரை என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலுக்கு அடியில் வைத்து மடக்கி பிடிப்பது, மற்ற 3 விரல்களை நீட்டிக்கொள்வது இவர்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவ ரெமெடியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது, முதுகு வலியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக வேகமாக குறைவதற்கான வாய்ப்பை பார்க்க முடியும். காது கேளாமை சம்பந்தப்பட்டது, பேசுவது, குளிர்காலத்தில் பேசுவது சம்பந்தப்பட்ட கடினமான சங்கடங்களை இவர்கள் சுலபமாக வெளியேற்றிவிட முடியும். இது மட்டும் இல்லாமல் உள்நாக்கில் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் சம்பந்தப்பட்டது, நரம்புகளில் ஏற்படக்கூடிய புண்கள் சம்பந்தப்பட்டது, தோல் அரிப்புகள் சம்பந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, அதாவது தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளிலிருந்து இவர்கள் சுலபமாக வெளிவந்து விட முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த வாயு முத்திரையை தாண்டி இவர்கள் தேனி முத்திரை அல்லது வருண முத்திரை. தேனி முத்திரை என்பது ஆள்காட்டி விரலை உள்பக்கம் சுருட்டி வைத்து நடுவிரலுடைய நடு அங்கலாஸ்தியினுடைய பக்கவாட்டில், மேல் பக்கவாட்டில் கட்டை விரலின் நுனியை தொடுமாறு அமைய இது தேனி முத்திரை. அதற்கு அடுத்து சுண்டு விரலினுடைய நுனிப்பகுதியையும் கட்டை விரலினுடைய நுனிப்பகுதியையும் சேர்த்து மற்ற 3 விரல்களையும் நேராக நீட்டி இருக்குமாறு அமைந்து, தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து சமணமிட்டு மடியில் கையை வைத்துக் கொள்ளலாம் அல்லது முழங்காலின் மீது வைத்துக் கொள்ளலாம். ஆக வாயு முத்திரை மற்றும் தேனி முத்திரை மற்றும் வருண முத்திரை, இந்த 3 முத்திரையும் இவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு சுலபமாக நோய்களிலிருந்து திரும்புவதற்கான வழிவகையை உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் இவர்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் இரத்தத்தினுடைய தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் என்பது சுலபமாக வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எது எல்லாம் நொதிக்கும் தன்மையுள்ள காய்கறியோ அல்லது பயிறு வகைகளோ இவர்களுக்கு தவிர்ப்பது நல்லது. இது மட்டுமில்லாமல் பூசணிக்காய் என்று சொல்லக்கூடிய பரங்கிக்காய், கத்திரிக்காய் என்று சொல்லக்கூடிய அதீத சக்தி கொண்ட அருமையான வைட்டமின் சக்தி கொண்ட கத்திரிக்காயம் தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. இதோடு இவர்கள் உருளைக்கிழங்கை விட்டும் தள்ளி இருப்பது கொஞ்சம் கூடுதல் நலத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கோரி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். பாருங்கள் நண்பர்களே, இது 12 ராசி லக்கணங்களுக்குரிய உறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களும், நோய்களுக்கு சம்பந்தப்பட்ட உணவுகளுக்கு சம்பந்தப்பட்ட பரிகாரத்தோடு கூடிய மாற்று மருத்துவ முறைகள் சம்பந்தப்பட்ட 4-5 விதங்களில் ஒவ்வொரு ராசியையும் தொட்டு காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். காலப்போக்கில் இந்த 12 லக்கணங்களுக்கும் ஏற்படக்கூடிய நோய்கள் சம்பந்தப்பட்டது, நிவாரணம் சம்பந்தப்பட்டது, கோயில்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் உணவு வகைகள் சம்பந்தப்பட்டது மற்றும் மாற்று மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தகவலாக ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்து இந்த 12 ராசி கட்டங்களினுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், நோய்கள், அதற்கான நிவாரணங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை அடுத்து ஒரு குறிப்பிட்ட நோய் எந்த காலகட்டத்தில் இருக்கிறது, அந்த நோய் இவர்களுக்கு சுலபமாக இவர்களை விட்டு வெளியேறி விடுகிறதா அல்லது எந்த விதமான மருத்துவ முறைகள் உகந்ததாக இருக்கிறது அல்லது வாழ்நாள் முழுவதும் அந்த நோய் இருக்கிறதா, அப்படிப்பட்ட நோய்கள் என்ன என்பது சார்ந்த தகவலை பதிவுகளாக கொடுக்க காத்திருக்கிறேன். ஆக என்னுடைய மருத்துவ ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து
உங்களால் பின்பற்றி வரும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு எந்த பகுதி நோய் வந்திருக்கிறது, அது எப்படி குணமாகும் அல்லது குணமாகுமா ஆகாதா என்பது சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு என்னுடைய காணொளி பதிலாக அமையும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. இது கடந்த 26 வருட அனுபவத்தில் நான் சேகரித்து வைத்த தகவல்கள், நடைமுறையில் பார்த்த அனுபவத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்ப.